போற்றிடும் மன்னவனே, இறை நற்செய்தி நாயகனே. மாநிலம் போற்றிடும் மன்னவனே, இறை நற்செய்தி நாயகனே. நோய்களினால் நலிந்திடும் மக்களையே குறை போக்கும் மருத்துவனே, புனித லூக்காவே உகழ்கின்றோம் வாழ்கவே. புனித லூக்காவே உகழ்கின்றோம் வாழ்கவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் புனித லூக்காவின் பெயர் கொண்ட இந்த பெயர் பெரிய விழாவின் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித லூக்கா நற்செய்தியாளர் ஆண்டவரின் வரலாறை எழுதி ஆண்டவரின் துவக்க திருச்சபையின் வரலாறை எழுதி பணிவுடன் பண்புடன் உண்மையான உழைப்புடன் நம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு சிறந்த மனித புனிதர். இவரையும் நாம் சிறந்தவராக கருதுகிறோம், புனிதராக கருதுகிறோம். இன்றைய நன்னாளிலே அவரது விழாவிலே இப்பலியை ஒப்பு கொடுக்கும் நாம் அனைவரும் மகிழ்வோடு ஒருவருக்கொருவர் நன்றி செலுத்தி இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வோம். இத்திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நாம் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். My dear brothers and sisters, today we celebrate the feast of Saint Luke, our patron of the parish. Though it is not being celebrated externally today, but it is being celebrated through this Eucharistic celebration. Because of this COVID-19, we are not able to gather together. But at the same time, there is no any restriction in praying to God, offering the Holy Mass to God together. So let us wish each other a very happy feast and accepting each other as they are. And we pray for them through this Eucharistic celebration. To offer this Mass worthily, let us call to mind our own sins and ask God's pardon. எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான
உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, ஏழைகள் மீது நீர் கொண்டிருந்த அன்பின் மறைபொருளை தம் போதனையாலும் எழுத்துகளாலும் வெளிப்படுத்த எங்கள் பாதுகாவலர் புனித லூக்காவை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் உமது பெயரில் ஏற்கனவே பெருமை கொள்ளும் நாங்கள் ஒரே இதயமும் ஒரே ஆன்மமாய் நிலைத்திருக்கவும், உம்மள மக்களாகிய அனைவரும் உமது மீட்பை காணவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, விரைவில் என்னிடம் வர முயற்சி செய். தோமா இன்றைய உலக போக்கை விரும்பி என்னை விட்டு அகன்று தெசலோனிக்கா சென்று விட்டார். கிரேஸ்கு கலாத்தியாவுக்கும் தீத்து தல்மாத்தியாவுக்கும் சென்று விட்டனர். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். மார்க்கை உடனே கூட்டி வா. அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர். திக்குவை நான் எபேசுக்கு அனுப்பிவிட்டேன். நீ வரும்போது நான் தூரோவாவில் கார்ப்புவுடன் விட்டு வந்த போர்வையும் நூல்களையும் குறிப்பாக தோர் சுருளையும் எடுத்து வா. கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு பல தீமைகளை செய்தான். அவன் செயலுக்கு தக்கவாறு ஆண்டவர் அவனுக்கு பதிலளிப்பார். அவனிடமிருந்து உன்னை காத்துக்கொள். அவன் நம்முடைய போதனையை அதிகம் எதிர்த்தவன். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராது இருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில். உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள்.
அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். உங்கள் பதில், உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காரியங்களிலும் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறையாக உள்ளது. உங்கள் பதில், உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். உங்கள் பதில், உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 10ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை. ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடியோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவரிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாள் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுகிறதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. Dear friends in Christ, as I said, we are celebrating the feast of Saint Luke, our patron. This is the only church in Madras Mylapore diocese, but even this church is not able to celebrate externally due to the COVID-19. Because of that, we are not feeling any sorry. Whereas we can celebrate, we can pray to God at every moment of life. There is no any restriction. Nobody can prevent us saying that we cannot pray. Yes, not only when we offer Mass we can pray. That is not the idea at all. Even without the Mass, even without the Eucharistic celebration, we can pray. So what we mean by prayer? Prayer is nothing but to be united with the presence of God. That presence, to be united with the presence of God, can be at home. When we are together at home, when we pray together at home, of course we can. So dear friends, today we are celebrating, as I said, feast of our own patron. Though he is not very famous here like Saint Anthony, etc., but still, according to me, he is a very famous man.
very saintly man. Because of him, when we opened the Bible, we could see the early life of Jesus Christ. So though he was a doctor, though he was well-educated man, he went in a humble and simple way, analyzing and finding out how Jesus Christ was born, how he was growing, how he was staying in the family, what happened at the age of 12, etc., etc. All these hidden things, hidden life of Jesus was brought out by our own patron. Apart from that, he has given some external miracles, very clearly saying where the power of Jesus is there. And moreover, he was very much particular about Jesus Christ was not only for the Jews, not only for the Pharisees, not only for secular place, no. He was very well bringing out in his writings that Jesus is for everybody in the world. Everyone who accepts Jesus will be redeemed, will be saved. That idea was brought by our own patron, St. Luke. And what happened to after Jesus' resurrection? All the evangelists stopped writing. Only St. Paul writing with his own experiences. St. John was telling about when the people were persecuted. He was writing to catechumens. And there were one apostles, Peter and Jude, etc., just wrote a small letter. But what happened to the early church of the Christians? Our own patron brought out. In the Acts of the Apostle, what happened to, how St. Paul came into, what happened to St. Paul, how he was converted, what was St. Peter, how the church was growing fast, where and all the church was expressed. Dear friends, all this basing on this only our church is today. That means basing on our writings of our own patron St. Luke, the church is very much so strong in it and living in it. So our saint is not a small saint. He is a very great saint. That's why the Christian faith brought to people in a tangible way. So dear friends, we are all proud of saying that we are the patronage of St. Luke. Of course, yes. We must be proud of saying, I am in the parish of St. Luke. Not simply criticizing. There is no mass during the feast day. Our the only church, there is no mass at all. No. Priests are ready to say mass at any time. Only thing, for the welfare of the people, we are not able to say it out publicly and abiding by the rules and regulations of the government for the welfare of our own betterment. So dear friends, today I am meeting you all is only because the feast of St. Luke. Just I want to tell you people, St. Luke is a powerful saint. When we approach him, we know what powerful he is. In that way, we can be satisfied. We are very happy to spread about our patron to other people. One day or other, this saint will become a very great saint even among us, among our people of Tamil Nadu. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித லூக்காசினுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவானது உண்மையாகவே மிக சிறந்த ஒரு நாள் என்று சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த நாளிலே ஆயிரக்கணக்கான கூட்டம் இங்கே கூடியிருக்கோம். ஆனால் இன்று கோயிலிலே உத்தரவில்லை, ஒருவர் கூட இல்லை. காரணம், நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா என்ற வைரஸ் நோய் கிருமி நம்மை யாரும் அணுக விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. இது ஒருவேளை சாத்தானின் தொந்தரவு கூட இருக்கலாம். ஆனால் இவைகளையெல்லாம் தாண்டி நாம் ஜெபிக்க முடியும், ஆண்டவரிடம் உறவாட முடியும்,
ஆண்டவரோடு இணைந்து வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நம்மிலே எழுந்தது என்று சொன்னால், நிச்சயமாக கோயிலுக்கு நான் செல்லவில்லை என்றாலும் கூட என்னால், என்னுடைய செயலால், என்னுடைய சிந்தனையால் நிச்சயமாக நான் கடவுளை மகிமைப்படுத்த முடியும், மகிழ்ச்சிப்படுத்த முடியும், என்னோடு வாழ்கின்ற பிறருக்கு நான் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் என்று ஆணித்தரமாக சொல்ல முடியும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய புனிதர் நம்முடைய பாதுகாவலர் புனிதர் லூக்கா. அவர் டாக்டராக படித்து, மருத்துவராக நன்றாக படித்து, நல்ல கலை சேர்ந்தவர், திறமை உள்ளவர். அதையெல்லாம் துறந்துவிட்டு ஆண்டவர் மீது கொண்ட பற்றை நியமனப்படுத்த, உறுதிப்படுத்த அவர் அனைத்தையும் விடுத்துவிட்டு புனித சின்னப்பரோடு சேர்ந்து, பால் அடிகளாரோடு சேர்ந்து இறை பணியிலே ஆளத் தொடங்குகிறார். பிறகு இவர் எருசலேம் சென்ற பிற்பாடு அங்கே இருக்கின்ற மக்களிடம் பேசி உறவாடி ஆண்டவர் இயேசுவின் சிறு வயதிலே இருந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒன்று கூட்டி எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், முழுமையான ஒரு நற்செய்தி என்று சொன்னால் அது நம்முடைய பாதுகாவலர் லூக்கா எழுதிய நற்செய்தி தான். பிறப்பின் முதல் உயிர்ப்பின் வரை, உயிர்ப்பிற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் என்ன நடந்திருக்கும், எப்படி திருச்சபை வளர்ந்தது என்ற ஒரு கேள்வியை கேட்கிறோம் என்றால் அதற்கு பதில் நம்முடைய பாதுகாவலர் லூக்கா எழுதிய புத்தகம்தான். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சிறந்த புனிதர் அன்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, ஆண்டவரை பற்றி சரியாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும், அதுவும் முக்கியமாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, யூதர்கள் அல்லாத பிற மக்களுக்கு, உலக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு அன்றே இருந்தது. ஆகவேதான் அவர் எழுதிய ஒவ்வொரு எழுத்திலும், ஆண்டவர் செய்த புதுமையிலும் கூட பல சமாரியர்களை கொண்டு வருகிறார், பல ஜாதி மக்களை உள்ளே இழுத்து வருகிறார். காரணம், ஆண்டவர் இயேசு யூதர்களுக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் எனக்கு மட்டுமல்ல. நாம் ஏற்றுக்கொண்ட இயேசுவை பிறருக்கு நாம் எவ்வளவுக்கு அதிகமாக கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் இயேசுவோடு நாம் இணைந்திருக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் இன்றைய திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஒருவருக்காக ஜெபிப்போம். வருகின்ற ஜனவரி மாதம் இவரது விழாவை நாம் வெளிப்படையாக சந்தோஷமாக கொண்டாட இருக்கிறோம். அந்த நாளுக்காக நாம் காத்திருந்து தொடர்ந்து ஜெபிப்போம். மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, மனமேற்க தயக்கமோ, நான் காகித பூ என்று வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோ, நான் காகித பூ என்று வருத்தமோ. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, விண்ணக கொடைகளின் வழியாக நாங்கள் உமக்கு மனமும் வந்து ஊழியம் புரிய உம்மை வேண்டுகிறோம். புனித லூக்காவின் விழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் எங்களுக்கு நலமும் ஆட்சியும் அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் நிறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு
நிலைத்திருக்கவும் செய்தருளினார். ஆகவே நாங்கள் இன்றும் என்றும் வானக தூதர்கள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. Dear friends, this Mass is being offered for your own intentions. Kindly pray for your own petitions, intentions, and pray for every one of us. Especially pray for all the parishioners of St. Luke. You are holy indeed, O Lord, the fount of all holiness. Make holy, therefore, this gift, we pray, by sending down your Spirit upon them like the dew fall, so that they may become for us the body and blood of our Lord Jesus Christ. At the time he was betrayed and entered willingly into his passion, he took bread and giving thanks, broke it, gave it to his disciples, saying, "Take this, all of you, and eat of it. For this is my body, which will be given up for you." In a similar way, when supper was ended, he took the chalice, once more giving thanks. He gave it to his disciples, saying, "Take this, all of you, and drink from it. For this is the chalice of my blood, the blood of the new and eternal covenant, which will be poured out for you and for many for the forgiveness of sins. Do this in memory of me." Let us proclaim the mystery of faith. Christ has died, Christ is risen, Christ will come again. Therefore, as we celebrate the memorial of his death and resurrection, we offer you, Lord, the bread of life, the chalice of salvation, giving thanks that you have held us worthy to be in your presence and minister to you. Humbly we pray that, partaking of the body and blood of Christ, we may be gathered into one by the Holy Spirit. Remember, Lord, your church spread throughout the world and bring her to the fullness of charity, together with Francis, our Pope, George Antonisamy, our Archbishop, and all the clergy and all those people who are attending this Mass. Remember also brothers and sisters who have fallen asleep in the hope of the resurrection, and all who have died in your mercy. Welcome them into the light of your face. Have mercy on us all, we pray, that with the Blessed Virgin Mary, Mother of God, Saint Luke, our patron, Saint Joseph, apostles, saints who are pleased to you throughout the ages, we may merit to be co-heirs to eternal life, and may praise and glorify you through your Son, Jesus Christ. Through him and with him and in him, O God Almighty, Father, in the unity of the Holy Spirit, all glory and honor is yours forever and ever. Amen. Let us pray with confidence to the Father in the words Christ taught us. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as in heaven. Give us this day our daily bread, forgive us our trespasses,
We forgive those who trespass against us, and lead us not into temptation, but deliver us from evil. Deliver us, Lord, we pray, from every evil, that by the help of your mercy we may be always free from sin and safe from all distress, as we wait the blessed hope and the coming of our Saviour, Jesus Christ. For the kingdom and the power of the glory of yours, now and forever. Lord Jesus Christ, you said to your apostles, peace I leave you, my peace I give you. Look not on our sins, but on the faith of your church, and graciously grant her peace and unity in accordance with your will, who live and reign forever and ever. Amen. The peace of the Lord be with you always. And with your spirit. Let's wish each other a happy feast. Happy feast, happy feast, happy feast. Lamb of God, who take away the sins of the world, have mercy on us. Lamb of God, who take away the sins of the world, have mercy on us. Lamb of God, who take away the sins of the world, grant us peace. behold the Lamb of God, behold him who takes away the sins of the world. Blessed are those called to the supper of the Lamb. O thee that you should enter in my room, but only say the word, and my soul shall be healed. May the body and blood of Jesus Christ keep me safe for eternal rest. The Lord sent out his disciples to proclaim throughout the towns, the kingdom of God is at hand for you. Let us pray. Grant, we pray, Almighty God, that what we have received from your holy altar may sanctify us, make us strong in the faith of the gospel, which Saint Luke proclaimed, through Christ our Lord. Amen. The Lord be with you. And with your spirit. Almighty God bless you, the Father and the Son and the Holy Spirit. Amen. Let's go in peace to love and serve the Lord. Thanks be to God. திருப்பலி நிறைவேறிற்று. நாம் தொடர்ந்து ஜெபத்தில் இருப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம், ஒருவருக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக விரைவில் நம் அனைவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆகவே இப்போது புனித லூக்கா நற்செய்தியாளரை நோக்கி கடைசி பாடல் பாடப்படும். எவரின் தூதுவனி துணையாளனே புனித லூக்காவே. எவரின் தூதுவனி துணையாளனே புனித லூக்காவே. எமது பங்கின்